வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஈஸியான சமையல் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பீட்ரூட், வெங்காயம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், கடுகு, நற்சீரகம், கடலைப்பருப்பு. பீட்ரூட் சம்பல் செய்யறதுக்கு முதல் 1 மணி நேரத்துக்கு முதல் ஊற விடணும், பருப்பு நனைய விடணும். தேங்காய்ப்பூ, உப்பு. பீட்ரூட்டை இந்த தட்டில் நீங்கள் சின்ன சின்ன அரிய வேணும். மாதிரி அரியக்க நல்ல கவனம் அவதானம் அரியணும். உங்களோட கைவலி போடும். பீட்ரூட்டு சின்ன அரிஞ்சிட்டு இனி இதை அடுப்பில் வச்சு வதக்க போகிறோம். வதக்கி சமைக்க சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் விட போகிறோம். சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கால் டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் நற்சீரகம், கடுகு நற்சீரகம் போட்டுட்டு இனி கடலைப்பருப்பு, வெங்காயம், நல்லா தாளிக்கணும். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, செத்தல் மிளகாய் 3 பிச்சு போடலாம். நல்லா தாளிக்கிட்டு பீட்ரூட்டை போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்க விடுவோம். பீட்ரூட்டை போட்டுட்டு 3 நிமிஷம் நீங்கள் வதங்க விடணும். நல்லா மூடி விட்டால் கொஞ்சம் வதங்கிடுங்க சீக்கிரம். வதங்கிட்டுது. பீட்ரூட் வதங்கின பிறகு தான் நீங்கள் உப்பு போடணும். உப்பு தேவையான அளவு. நல்லா உப்பு சேர்கிற மாதிரி பிரட்டணும் பீட்ரூட்டில். இனி தேங்காய்ப்பு போட்டு 5 நிமிஷம் நீங்கள் நல்ல வடிவாக இது இதுன்றோம் வதக்கும். தேங்காய் பீட்ரூட் சம்பல் ரெடி. இது நீங்கள் சோறோடையும் சாப்பிடலாம். பீட்ரூட் சம்பல் முடிஞ்சது. இன்னொரு சமையலில் சந்திப்போம் வாங்க.